அப்போ கடவுள் டிசைன் பண்ணிக்கிறான், யார் யார் எப்போ பண்ண பண்ணணுன்னு டிசைன் பண்ணி வச்சுக்கிறான். கடவுளுக்கு அதான் வேலை. அப்போ கடவுளுக்கு பசின்னு தனியாக, கடவுளுக்கு தனியாக உணர்ச்சியெல்லாம் இல்லை, எல்லாத்தையும் யார்கிட்ட கொடுத்துருக்குறாரு? நம்மக்கிட்ட. எவனுக்கு புரிஞ்சிடானா அவன் கொண்டாடிட்டு போகிறான். இப்போ இது என் பிரச்சனை இல்லை, கடவுள் பிரச்சனை, நான் இப்படி தான் இருப்பேன், சந்தோஷமாக இருப்பேன். இல்லை என் பிரச்சனை இல்லை, இது கடவுள் பிரச்சனை, அழுதுன்னு தான் இருப்பேன். யார் இஷ்டம் சார்? எனக்கு ஒரு பிரச்சனை, என்னால் என்ன தான் பண்ண முடியும்? அது இருந்தால் ஏன் கடவுள் என்ன பண்ணிடுறாரு? என்ன ஆடுறதுக்குன்னே பச்சை பேர் சொல்லுவாங்க பார்த்துக்கிறீங்களா, என்னவோ அது என் தலையெழுத்து போடுக்குது, எப்போ பார்த்தாலும் அழுதுனுங்கன்னு. என்கிட்ட வந்தால் தான் சிரிப்பீங்க, திரும்ப போய் என்ன பண்ணீங்க வீட்டில் போய் ஃபஸ்ட்டு இருந்து எல்லாத்தையும் அழிச்சிட்டு முதலேருந்து அழுவேன் நான். ரொம்ப கவனமாக இருங்க. கடவுளுக்கு தனியாக பசியெல்லாம் இல்லை, எல்லாத்தையும் யார்கிட்ட கொடுத்துட்டாரு? நம்மக்கிட்ட கொடுத்துக்கிறாரு. இந்த இடத்துல நம்பணும். இல்லைங்க என்கிட்டலாம் கொடுக்கல, கடவுளுக்கு எனக்கு சம்மந்தம் இல்லைன்னா ஓகே தான், அதுவும் தப்பு கிடையாது. ஆனால் கடவுள் எல்லாத்தையும் என்கிட்ட கொடுத்துட்டு என்னென்னா சொல்லிடுறாரு, எப்படிலாம் நீ கொண்டாடிக்கிறியோ அதுக்கேற்ற மாதிரி பலன்.